Hi friends, welcome to Learning Choice channel. நான் இன்னைக்கு வந்து chapter 2ல acids, bases and salts class 10th chemistry ஓட 2.1 understanding the chemical properties of acids and bases concept தான் சொல்லி தர போறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இதோட acids, bases and salts chapter 2 chemistry class 10th ஓட introduction part கொடுத்தாச்சு. இப்போ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ அதால் வந்து இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கான சம் இன்ட்ரோஸ் நான் கொடுக்க சொல்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் அதிகமாக இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசுகிறதுனால இண்டிகேட்டர்னா ஃபஸ்ட்டு அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இண்டிகேட்டர்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னா நம்ம ஆசிடா இல்லை பேஸான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் அது. அது என்ன பண்ணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அது ஸ்மெல்லாலேயோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகியோ அது பேஸா இல்லை ஆசிடான்னு நமக்கு சொல்கிறது தான் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிகேட்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்க டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் அப்படி என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர், செகண்ட் வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர், தேர்ட் ஒன் வந்து ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்னா பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான்ட்ஸ்லேருந்து நேச்சராக எடுக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இண்டிகேட்டருக்கு டர்மரிக்கு, லிட்மஸ்ன்றது லிச்சன்லேருந்து வர்றது தான் லிட்மஸ்ஸு. அண்ட் தென் வந்து ரெட் கேபேஜ் இதெல்லாம் தான் இதோட எக்ஸாம்பிள். சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபெனாப்தலீன் அதெல்லாம் வந்து கெமிக்கல். அது வந்து சிந்தட்டிக்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்தது. ஆர்டிஃபிஷியலாக வந்தது தான் வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர் சொல்லலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் இண்டிகேட்டர் சிந்தட்டிக் இண்டிகேட்டர் சொல்லலாம். ஃபினாப்தலீன், மெத்தில் ஆரஞ்ச் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ்க்கான அதெல்லாம் தான் சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபாக்டரி அப்படின்னா என்னென்னா இந்த ஆல்ஃபாக்டரி அப்படின்றது நம்மளோட கான்செப்டில் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து க்ளாவ் ஆயில் அப்படின்னு சொல்லி, ஆனியன் இருக்குல்ல அது, வெனிலா எசன்ஸ், இது 3 தான் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது பண்ண போகிறோம். சாரி, வெனிலா எசன்ஸ் ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன், டக்குன்னு வந்து வரலை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம கான்செப்ட் உள்ள போகலாம். என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆசிட்ஸ் பேஸஸை லேபரேட்டரியில் செக் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்ட் தி ஃபாலோயிங் சொல்யூஷன். நீங்கள் என்னென்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணோம். என்னென்ன கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ரெட் லிட்மஸ், அப்புறம் வந்து ரெட் லிட்மஸ்ஸு, ப்ளூ லிட்மஸ்ஸு, ஃபினாப்தலீன், மெத்தில் ஆரஞ்ச், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் அதை தான் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க டேபிள் 2.1ல். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஆசிட் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆசிட்டில் வந்து செக் பண்ணுறோம். ஆசிட் ஆட் பண்ணும்போது இது வந்து ப்ளூலேருந்து ரெட்டில் மாறும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நோ சேஞ்ச். ரெட் லிட்மஸ் பேப்பர் இப்போ வந்து ஆசிடு ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எடுத்தால் ரெட் கலரில் மாறும். ஆனால் இதுவே ரெட் லிட்மஸ் பேப்பர் எடுத்தால் ஒரு கலருமே சேஞ்ச் ஆகாது. இதுவே பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்காது, ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் ஒரு சேஞ்சு கிடைக்காது. ஆனால் இதுவே ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பராக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினாப்தலீன் வந்து ஆசிட்டில் ஆட் பண்ணும்போது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதுவே பேஸில் ஆட் பண்ணும்போது ஃபினாப்தலீன் கலரே வந்து கலர்லெஸ்ஸு. ஆனால் அந்த ஃபினாப்தலீனை நம்ம பேஸில் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இப்போ மெத்தில் ஆரஞ்சோட இண்டிகேட்டர் எடுத்து பார்ப்போம். ஆசிட்டில் ரெட் கலராக மாறும். மெத்தில் ஆரஞ்சோட ரியல் கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஆனால் அதுவே ஆசிட் ஆட் பண்ணும்போது ரெட் கலராக மாறும். ஆனால் பேசிக்கில் ஆட் பண்ணும்போது எல்லோ கலராக மாறும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில திங்ஸ் பார்த்து இது கொடுத்துருக்காங்களே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதனால இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டர்மரிக் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிட்டில் ஆட் பண்ணும்போது வந்து சேஞ்ச் கிடைக்காது. ஆனால் இதுவே பேஸில் ஆட் பண்ணும்போது ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறும். அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் டர்மரிக் வந்து பேஸ்.